வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் சாப்டர்ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், அதிகமாக நியூமரிக்கல்ஸ் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் இந்த அப்நார்மல் மோலார் மாஸ் அண்ட் வாண்ட் ஹாஃப் ஃபேக்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது வேண்ட் ஹாஃப் ஃபேக்டர் ஐ ஃபேக்டர் பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்துருப்போம். கம்பல்சரி கொஷினாக போர்டு எக்ஸாமில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஷேர் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சொல்யூஷன் சாப்டர்னுடைய சீரீஸ் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்ஸையும் பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு கிளாரிட்டியான சொல்யூஷன் சாப்டர் கிளியராக கிடைக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் கிராஸ்ப் பண்ண முடியும். சரியா? அதுவும் தமிழ்லேயே கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சப்போர்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாபிக் உள்ள போகலாம். அப்நார்மல் மோலார் மாஸ். எஸ், வாட் இஸ் மோலார் மாஸ்க்குண்ணா? இப்போ மோலார் மாஸ்னா என்ன? அப்நார்மல் மோலார் மாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மோலார் மாஸ். எஸ், வாட் இஸ் மோலார் மாஸ்? Molar mass is nothing but it is the mass of 1 mole of substance. Correct? Mass of 1 mole of substance. அப்போ 1 moleங்கிறது என்னது? We know that 6.022 into 10 power 23 particles. புரியுதா? அப்போ இத்தனை பார்ட்டிகல்ஸ்னுடைய மாஸ்னுடைய அடிஷன் தான் என்னது? மோலார் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். வாட்டருடைய மோலார் மாஸும் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு? 18 கிராம் பர் மோல். அப்போனா இது என்ன அர்த்தம்? இவ்வளோ 18 கிராம்ஸ் இருக்குது ஒரு மோலில். 1 மோலுங்கிறது எவ்வளவு? 6.022 into 10 power 23 particles அப்படின்றோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் டேக்கிங் அ குளுக்கோஸ் மாலிக்யூல். குளுக்கோஸ் மாலிகுல்னா C6H12O6. இதோட மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 180 கிராம் பர் மோல். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? அதாவது 1 மோலில் 180 கிராம் இருக்கும் குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும். வாட்டர்னா 18 கிராம் தான் இருக்கும், இதுனா 180 கிராம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்டு மோலார் மாஸ் ஷுட் பி ஈக்குவல் டு theoretical molar mass. Okay, so experimentally determined molar mass பாருங்க, experimentally determined molar mass should be equal to theoretical molar masses. கரெக்டா? தியரட்டிக்கலாக கேல்குலேட் பண்ணுற மோலார் மாஸோட மேட்ச் ஆகணும் அப்படின்றாங்க. சரியா? பட் இன் சம் சொல்யூஷன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா, the experimentally determined molar mass is different. எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்டு மோலார் மாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? அப்நார்மல் மோலார் மாஸ். அதாவது எக்ஸ்பெரிமெண்டலி கேல்குலேட்டட் மோலார் மாஸுக்கும் தியரட்டிக்கலி கேல்குலேட்டட் மோலார் மாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரியா? அப்போ அப்நார்மல் மோலார் மாஸ் இஸ் த மோலார் மாஸ் calculated from the qualitative properties that differs from the actual molar mass, because the solute particle, இது எதனால நடக்குது அப்படின்னா, because of the solute particles can undergo association or dissociation. அப்போ அப்நார்மல் மோலார் மாஸ்ங்கிறது எதனால வருது அப்படின்னா, it is due to association of particles, association or dissociation. Either association or dissociation. Association of particle நாலையோ அல்லது dissociation of particle நாலையோ வரலாம் அப்படின்றாங்க. சரியா? அப்போது அப்நார்மல் மோலார் மாஸ் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம்.
அப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்ன? the colligative the property which are entirely depend on number of solute particle present in the solution அப்படின்றோம். கரெக்டா? நமக்கு 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ரிலேட்டிவ் lowering of vapor pressure, elevation of boiling point, depression in freezing point and osmotic pressure அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? if the number of particle changes due to association or dissociation அப்படின்னா these properties will also changes will leads to create abnormality in molar mass. அப்போ abnormal molar mass வர்றதுக்கு காரணம் either association or dissociation of molecules அப்படின்றோம். புரியுதா? சரி, association அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். So we know that association. Yes, association என்னக்கு நான் சொல்ல வராங்க? Association, two or more solute molecules combine to form a giant molecules. Okay, so two or more molecules combines to form giant molecule or large molecules. பெரிய மாலிக்யூலாக அது ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்றாங்க. அதுதான் அசோசியேஷன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா CH3COOH அசிட்டிக் ஆசிட் மாலிக்யூல் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது 2 மாலிக்யூல் எடுத்துக்கிறேன். இது என்ன ஆக போகுதுன்னா எனக்கு அசோசியேட் ஆக போகுது. CH3COOH ட்வைஸ்ன்னு கிடைக்க போகுது. அப்போனா இது சிங்கிள் மாலிகுலாக ரெண்டு தனித்தனி மாலிகுலாக இருக்குது, இங்கே ஒரே மாலிகுலாக மாறிடுச்சு. புரியுதா? அப்போ இதுக்கு பேர் என்னென்னா டைமர் அப்படின்னு பேர். வாட் இட் இஸ் கால்? டைமர் அப்படின்றாங்க. டைமர் எப்படி இருக்குங்க பாருங்களேன். CH3 C டபுள் பாண்டோ OHன்னு இருக்கும். ரெண்டாவது மாலிக்யூல் CH3 C டபுள் பாண்டோ OHன்னு இருக்கும். அப்போது இந்த மாலிக்யூலில் செக் பண்ணிங்கன்னா இவருக்கும் ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ரெண்டுமே என்ன ஆகிடும்? ஒரே மாலிக்யூலாக டைமராக மாறிடும். அப்போ இது மொத்தமாகவே எப்படி இருக்குது? சிங்கிள் மாலிக்யூலாக எக்ஸிஸ்ட் ஆகுது. புரியுதுங்களா? அப்போது 2 அசிட்டிக் ஆசிட் மாலிக்யூல் பிகமிங் 1 டைமர். அப்போனா என்ன அர்த்தம்? 2 மாலிக்யூல், இப்போ 100 மாலிக்யூல் இருக்குது அப்படின்னா அசோசியேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? 50 மாலிக்யூல் ஆயிடுச்சு. புரியுதா? அப்போது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்னது? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிக்ரீசஸ். கண்ணா புரியுதா? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிக்ரீசஸ். உங்களுக்கு தெரியும் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினால என்னக்கண்ணா? இட் என்டையர்லி டிபெண்ட் ஆன் நம்பர் ஆஃப் solute பார்ட்டிக்கல். அப்போ இங்கே solute பார்ட்டிக்கல்னுடைய நம்பர் குறையுதுன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் என்ன ஆகிடும்? டிக்ரீஸ் ஆகிடும். கிளியரா? ஸோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னது? இட் என்டையர்லி டிபெண்ட் ஆன் நம்பர் ஆஃப் solute பார்ட்டிக்கல். ஹியர் நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் பிகமிங் half. புரியுதா? அப்போது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல். ஸோ வி ஆர் கெட்டிங் அ லெஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப்டர் அசோசியேஷன். அசோசியேட் ஆனதுக்கப்புறம் லெஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் இங்கே இருக்குது. ஏன்னா 100 பார்ட்டிக்கல் டைமர் ஆனதுக்கப்புறம் அசோசியேட் ஆனதுக்கப்புறம் 50 மாறிடுச்சு. கரெக்டா? அப்போ லெஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருந்ததுன்னா ஸ்மாலர் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. புரியுதுங்களா? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? கம்மியாயிடும். புரியுதா? இப்போது சப்போஸ் ஒரு எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் இது வந்து ஒரு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தானே. அது வந்து ஒரு 8 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்குது. சரியா? அப்போது ஆஃப்டர் அசோசியேஷன் என்ன ஆகிடுங்கண்ணா? நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் என்ன ஆகிடுச்சு? ஹாஃபாக மாறிடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் ஹாஃபாக மாறிடுச்சுன்னா என்ன ஆகிடுச்சு? அப்போ இப்போ 8 டிகிரி, அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் 100 இருக்கும்போது 8 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இப்போ என்ன ஆகிடுச்சு? 50 பார்ட்டிக்கலாக மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகிடும்? நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் குறைஞ்சுன்னா அப்சர்வ்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ கெட்டிங் டிக்ரீசஸ். இது எவ்வளோ இருக்கும்? 4 டிகிரி செல்சியஸ் ஆகிடும்.
புரியுதா? ஏன்னா ஹாஃபாக மாறுது இல்லையா பார்ட்டிக்கல், அப்போ இதுவும் என்ன ஆகிடும், ஹாஃபாக கன்வெர்ட் ஆகிடும். புரியுதா? இதுவே மோலார் மாஸில் எப்படி சார் இது இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இப்போ மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னங்கன்னா, m that is equal to k into W2 into 1000 divided by what? Delta T into W1. கிளியரா? இதெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போது நல்லா கவனிங்க, டெல்டா டி இதென்ன காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ டெல்டா டி குறைஞ்சிருச்சுன்னா மோலார் மாஸ் என்ன ஆகிடுது, ஏன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கண்ணா. அப்போ டெல்டா டி குறைஞ்சுன்னா மோலார் மாஸ் என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். புரியுதா? அப்போது டெல்டா டி விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட், மோலார் மாஸ். அப்போ டெல்டா டி குறைஞ்சுதுன்னா மோலார் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்சர்வ்டு மோலார் மாஸ், நல்லா கவனிங்க, அப்சர்வ்டு மோலார் மாஸ் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் த ஆக்சுவல் மோலார் மாஸ். கண்ணா புரியுதுங்களா? ஆக்சுவல் மோலார் மாஸ் அப்படின்றோம். புரியுதான்னு பாருங்க. வெரி சிம்பிள் கண்ணா, வெரி சிம்பிள். புரியுது இல்லையா? இதே இது டிசோசியேஷனில் அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ டிசோசியேஷனில் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு செக் பண்ணலாம். அப்போ டிசோசியேஷன் என்னக்கண்ணா அர்த்தம், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் என்னிடும், டபுள் ஆகிடும். அப்போ ஒன் மாலிக்யூல் splitted into 2 or more particles. One molecule becoming 2 or more particles. கிளியரா? அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது, டபுள் ஆகுது. எத்தனை வேணால் ஆகலாம். 2 டைம்ஸாக 2 பார்ட்டிகல் வந்துச்சுன்னா நமக்கு டபுள் ஆகும். 3 பார்ட்டிகல் வந்துன்னா அப்படியே 3 டைம்ஸ் வருது. அப்போது இப்போ பாருங்களேன், இப்போ NaCl அப்படின்னு ஒரு மாலிக்யூல் எடுத்திருக்கோம். இது டிசோசியேட் ஆனால் எப்படி ஆகும், Na ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும் போகும். இங்கே NaClனு ஒரே ஒரு பார்ட்டிக்கலாக இருக்குது, இங்கே Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ் 2 பார்ட்டிக்கலாக கிடச்சிருக்கு. அப்போது one particle become 2 particles. புரியுதா? 1 particle become 2 particle. அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் என்னாவது, ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீசஸ். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோலார் மாஸில் செக் பண்ணுங்கள் என்ன ஆகும், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மோலார் மாஸ். அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ மோலார் மாஸ் என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பாருங்கள். கிளியரா? அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் அதிகமாக இருந்துச்சுன்னா மோலார் மாஸ் என்னது, மோலார் மாஸ் இஸ் கெட்டிங் டிக்ரீசஸ். கிளியரா? ஏன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் அதிகமாச்சுன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதிகமாகும். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதிகமாச்சுன்னா டெல்டா டி எங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குன்னா டெல்டா டிங்கிறது தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதிகமாச்சுன்னா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மோலார் மாஸ், அது குறைஞ்சிரும். புரியுதா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேயா? புரியுது இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ டெல்டா டி அதிகமாச்சுன்னா மோலார் மாஸ் என்ன ஆகிடுது, கம்மியாகிடுது. அப்போது இங்கே அப்சர்வ்டு மோலார் மாஸ் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் ஆக்சுவல் மோலார் மாஸ். கரெக்டாகண்ணா? ஆக்சுவல் மோலார் மாஸ் அப்படின்றோம். இதை தான் என்ன சொல்கிறாங்க, அப்நார்மல் மோலார் மாஸ் அப்படின்றோம் கண்ணா. வாட் இட் இஸ் கால்ட் அப்நார்மல் மோலார் மாஸ் அப்படின்றேன். சரி, இப்போ இதுக்கும் Van't Hoff ஃபேக்டருக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏன்னா Van't Hoff ஃபேக்டர் மெஷர்ஸ் த சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். புரியுதா? அப்போ Van't Hoff என்ன பண்ணார் அப்படின்னா, Van't Hoff ஃபேக்டர் measures the change in number of particles. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு Van't Hoff ஃபேக்டரை ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகேயா? அப்போ ஐ வேல்யூவை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வ்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஐ தட் இஸ் ஈக்குவல் டு ஐங்கிறது தான் Van't Hoff ஃபேக்டர். ஓகே, Van't Hoff ஃபேக்டருங்கிறது ஐ இஸ் நத்திங் பட் அப்சர்வ்டு
colligative property, observed colligative property by calculated colligative property அப்படின்னு சொல்லலாம். colligative property அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா வேற எப்படி கொடுக்கலாம்? or otherwise இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா I that is equal to actual number of particles divided by what is that? Expected number of particles. Clear agana? Expected number of particles அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? வெரி சிம்பிள். அப்போ calculated property அப்போ abnormal molar mass அப்படிங்கிறது என்ன அப்படின்னா either lower or higher than the expected molar mass which is called abnormal molar mass அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை அசோசியேஷன் டிசோசியேஷனில் வச்சு நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா இதை வேற எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா I factor I that is equal to என்ன கொடுக்கலாம்? total number of particles after association or dissociation. Clear? Total number of particle after association or dissociation divided by என்ன கொடுக்கலாம்? total number of particles before association or dissociation. Before dissociation or association அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதா? இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். வாட் ஐ ஹவ் டேக்கன்? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா என்ன? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படின்னா விச் கேன் டிசோசியேட் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் KCl அப்படின்னு மாலிகுல் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட இது 100% டிசோசியேட் ஆகி K ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ். இப்போ 10 பார்ட்டிகல் இருக்குன்னா 10 மாலிகுல் இருக்குன்னா 10 K ப்ளஸ் 10 Cl மைனஸ் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துரும். சரியா? ரைட். கவனிங்க. அப்போ அட் த டைம் ஆஃப் T ஈக்குவல் டு 0 அப்படின்னா இங்கே ஃபுல் பார்ட்டிக்கல் இருக்கும், இங்கே எதுவுமே இருக்காது. ஏன்? அட் த டைம் ஆஃப் T ஈக்குவல் டு 0னா ரியாக்ஷனே இன்னும் ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். சரியா? ரைட். அட் த டைம் ஆஃப் T ஈக்குவல் டு T எனி டைமில் இருந்துச்சுன்னா இந்த 1ல் இருந்து சம் அமௌண்ட் டிசோசியேட் ஆகிருக்கும். எவ்வளோ நமக்கு தெரியாது. புரியுதா? அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இங்கே எவ்வளோ டிசோசியேட்டாக இருக்கோ அவ்வளோ இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். புரியுதா? எவ்வளோ டிசோசியேட்டாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். புரியுதா? அப்போ இது பிஃபோர் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன். இது டிசோசியேஷன் தான் இங்கே. ஏன்னா ஒரு பார்ட்டிகல் பிகம் 2 பார்ட்டிகளாக இருக்குது. இது ஆஃப்டர் டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன். அப்போது ஃபார்முலா என்ன? I that is equal to ஆஃப்டர் டிசோசியேஷன். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அதாவது 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை பிஃபோர் டிசோசியேஷன் யார் மட்டும் தான்? 1 தான். அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ ஐயோட வேல்யூ என்ன? I that is equal to 1 plus x அப்படின்னு எனக்கு இங்கே கிடைக்குதுக்கண்ணா. புரியுதுங்களா? புரியுது இல்லையா? அப்போது வேன்ட் ஹாஃப் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் அசோசியேஷன் டிசோசியேஷன் வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கோ வித் த ஃபார்முலா வித் ஐயோட தான் ஆட் பண்ணும். அப்போது வேன்ட் ஹாஃப் ஃபேக்டர் I that is equal to எப்படி கொடுப்பீங்க? அப்போ டெல்டா TF அப்படின்னா I into KF into Mன்னு கொடுப்போம். இதுவே டெல்டா TB அப்படின்னா I into KB into Mன்னு கொடுப்பீங்க. கிளியரா? இதுவே P1 அப்படின்னா P1 நாட் இன்ட்டு X1 கொடுத்துட்டு இருப்பீங்க. முன்னாடி I ஆட் பண்ணிக்கணும். சரியா? I pi that is equal to C into R into T அப்படின்னா முன்னாடி I ஆட் பண்ணி I into C into R into T அப்படின்னு கொடுப்போங்கண்ணா. புரியுதான்னு பாருங்க. இது புரியுதா? வெரி சிம்பிள். அப்போ 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன பண்ணிடுவோம்? இந்த மாதிரி I ஃபேக்டரை இன்க்ளூட் பண்ணி தான் கொடுக்கணும். இஃப் இட் அண்டர்கோஸ் அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன். புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா. ஓகே ரைட். இப்போ பார்க்கலாம்
Van't Hoff Factor for dissociation check பண்ணுறோம். ஓகே, I factor for dissociation. அப்போ dissociation நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? I factor அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். புரியுதா? let me check with that. Van't Hoff Factor for dissociation. நல்லா கவனிக்கணும். A அப்படிங்கிற மாலிக்யூல் இருக்கு ரியாக்டன்ட் சைடில். இது என்ன ஆயிடுச்சுன்னா n moles of B கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ ஏங்கிறது இங்கே ஒன்று தான். 1A becoming NB. புரியுதா? அப்போ ஒரு பார்ட்டிக்கல் பல பார்ட்டிக்கலாக மாறி இருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் டிசோசியேஷன் அப்படின்றோம். கிளியரா? ரைட். கவனிங்க, அட் த டைம் ஆஃப் t ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது இங்கே 1, இங்கே எதுவுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் t ஈக்குவல் டு 0னா ரியாக்ஷன் நாட் எட் ஸ்டார்டட். அப்போ அட் த டைம் ஆஃப் t ஈக்குவல் டு tல என்ன எடுத்துக்கலாம்? இங்கே 1 மைனஸ் ஆல்ஃபா ஆர் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கும்? n ஆல்ஃபா ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன்னா இங்கே 1ங்கிறது தான் டோட்டல். அப்போ அங்கேருந்து என்ன போயிருக்கு? n கன்வெர்ட் ஆயிருக்கு. 1 பார்ட்டிக்கல் பிகமிங் n பார்ட்டிக்கல். பாருங்க, 1 பார்ட்டிக்கல் பிகமிங் n பார்ட்டிக்கல். அப்போ டிசோசியேஷன் 1ல இருந்து ஆல்ஃபா அளவுக்கு டிசோசியேட் ஆச்சுன்னா n ஆல்ஃபா அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அப்போ இவர் தான் பிஃபோர் டிசோசியேஷன், இவரே ஆஃப்டர் டிசோசியேஷன். கிளியராகனா? அட் த டைம் ஆஃப் t ஈக்குவல் டு tல ஆஃப்டர் டிசோசியேஷன் கொடுத்துருவீங்க. கிளியரா? பாருங்க, இப்போ ஐ ஃபேக்டர் வேணும்னா ஆஃப்டர் டிசோசியேஷன் பை பிஃபோர் டிசோசியேஷன். அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா என்ன கொடுப்பீங்க? ப்ளஸ் என் ஆல்ஃபா டிவைட பை 1 தான். கரெக்டா? இப்போ அப்படியே என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணுங்க. 1 ப்ளஸ் என்ன கொடுப்பீங்கன்னா 1 ப்ளஸ், அப்போ என் ஆல்ஃபா இது எப்படி எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. என் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 1 டிவைட பை 1. இப்போ 1 அதே தான் இருக்க போகுது. கரெக்டா? அப்போது ஆல்ஃபாவை காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா n மைனஸ் 1 இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 1 தான், அதே தான் வரப்போகுது. அப்போது I that is equal to 1 plus n minus 1 into alpha. This is the formula for association. அப்போ அசோசியேஷனுக்கான ஃபார்முலா கேட்டிங்கன்னா என்ன எழுதுவீங்க? I that is equal to 1 plus n minus 1 into alpha. Sorry, it is not for association, it is for dissociation. கரெக்டா? எஸ், டிசோசியேஷனுக்கான ஃபார்முலா அப்படின்னு கொடுப்பீங்க. கரெக்டா? ஏன்னா 1 பார்ட்டிக்கல் பிகம் n பார்ட்டிக்கல்ல ஒரு பார்ட்டிக்கல் n நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கலாக போயிருக்கு. அப்போ இட்ஸ் கால்ட் டிசோசியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ ஐ ஃபேக்டர் வேணும்னா ஆஃப்டர் டிசோசியேஷன் பை பிஃபோர் டிசோசியேஷன் எடுத்துக்கணும். கிளியரா? அப்போ ஆஃப்டர் பை பிஃபோர்னா இது ஆஃப்டரு, இது பிஃபோரு. ஆஃப்டர்னுடைய வேல்யூலாம் ஆட் பண்ணியிருக்கேன், பிஃபோர்னுடைய வேல்யூலாம் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I that is equal to 1 plus n minus 1 into alpha, that is for dissociation. புரியுதுங்களா? டிசோசியேஷன் தான் ஹெட்டிங்கும் கொடுத்துருக்கோம். கிளியரா? புரியுது இல்லையா? பாருங்க, இப்போ இதுவே ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஓகேயா? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு இது எப்படி இருக்கும் ஐ ஃபேக்டர் அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ வி நோ தட் இப்போ NaCl ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ் அப்படின்னு கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும். கரெக்டாக? கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகிடும். கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி இது 100% டிசோசியேஷன். அப்போது 100 டிவைட் பை 100 போட்டால் என்ன கிடச்சிரும்? 1. அப்போ ஆல்ஃபா வேல்யூ இஸ் வாட்? 1. அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுங்கிறது தான் ஆல்ஃபா. அதோட வேல்யூ 1ன்னா 100% டிசோசியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? 100% டிசோசியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். கண்ணா புரியுதா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, அப்போது ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். I that is equal to 1 plus n minus 1 into alpha. இங்கே ஆல்ஃபானுடைய வேல்யூ என்ன கண்ணா? 1 for 100% dissociation for strong electrolyte. அப்போ I that is equal to 1 plus n minus 1. இங்கே என்னங்கிறது என்ன கண்ணா? எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகலாக போயிருக்கு? 2 போயிருக்கா? அப்போ 2 minus 1 into 1. அப்போ என்ன வரும்னு பாருங்க. I that is equal to, நீங்கள் இங்கே இதை என்னன்னே வச்சுக்கிட்டா கூட I1 plus n minus 1. அப்போ -1 + 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா I that is equal to n. For strong electrolyte I value that is equal to n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்.
dissociated. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NaCl அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு எத்தனை பார்ட்டிக்கல்? Na ப்ளஸ்னு ஒரு பார்ட்டிக்கல், Cl மைனஸ்னு ஒரு பார்ட்டிக்கல். இப்போ இங்கே ஐ வேல்யூ என்ன வரும்? ஐ தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க. என்னங்கிறது என்னவே எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்திருக்கு? 2 வந்திருக்கு. ஐ வேல்யூ ஈக்குவல் டு 2. புரியுதா? இப்போ ஐம் டேக்கிங் H2SO4 அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 2H plus ions plus 1SO4 2 minus ion. அப்போ இங்கே ஐ வேல்யூ என்ன? எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்திருக்கு? 2H plus ions, ஒரே ஒரு SO4 2 minus ion. அப்போ டோட்டல் 3. அப்போ ஐ வேல்யூ ஈக்குவல் டு 3. ஏன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு என். என்னங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம்டு பிகாஸ் ஆஃப் தட் டிசோசியேஷன். புரியுதா? இப்போ இதுவே பாருங்கள். இப்போ ஐம் டேக்கிங் K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? பொட்டாசியம் டைக்ரோமேட்னு எடுத்தால் அதோட வேல்யூ எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ எத்தனையா டிசோசியேட் ஆகிருக்கும்? இது பாருங்கள். எத்தனையா டிசோசியேட் ஆகிருக்கும்? செக் பண்ணுங்கள். பொட்டாசியம் டைக்ரோமேட் எத்தனையா டிசோசியேட் ஆகிருக்கும் இங்கே? அதாவது 2K+ ஆகும், ப்ளஸ் Cr2O7 2 மைனஸ் ஆகும் டிசோசியேட்டாக இருக்கும். அப்போ இங்கே 2 பார்ட்டிக்கல், இங்கே 1 பார்ட்டிக்கல். அப்போ ஐ தட் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? இதே மாதிரி நீங்கள் இதுக்கு செக் பண்ணுங்க பார்க்கலாம். Al2SO4 thrice. Can you find out the I value? I value find out பண்ணி எங்கே போடுங்க? கமெண்ட் செக்ஷனில் செக் பண்ணுங்க பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் ஐ வேல்யூ செக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கான ஆன்சரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா? டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, யூ ஜஸ்ட் டூ இட். எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அத்தனை என், அதான் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் இங்கே என். அப்போ என் எத்தனை அயான்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கோ அத்தனை எடுத்துக்கணும். இங்கே 2K+ அயான், ஒரு Cr2O7 2 minus n. அப்போ டோட்டலாக 3 அயான்கிறனால ஐ தட் இஸ் ஈக்குவல் டு என். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 3 ஹியர். புரியுதா? சிம்பிள் கண்ணா. ஓகே, இதுவே ஃபார் அ வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? ஃபார் வீக் எலக்ட்ரோலைட். சரி, வீக் எலக்ட்ரோலைட்னா கவனிங்க. ஃபார் வீக் எலக்ட்ரோலைட், வீக் எலக்ட்ரோலைட். ஓகேயா? இப்போ வீக் எலக்ட்ரோலைட் இப்போ பாருங்களேன். இப்போ CH3COOHன்னு இருக்குது. இது என்ன போகுது? டிசோசியேஷனில் தான் பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும்? CH3COO மைனஸ் ஆகும், H+ ஆகும் கொடுக்கும். கரெக்டா? இப்போ ஒரு கொஷின். அப்போ இங்கே 1 பார்ட்டிக்கல் பிகமிங் 2 பார்ட்டிக்கல். இது ஒன்று இது ஒன்று. கரெக்டா? அப்போ டோட்டலாக 2 பார்ட்டிக்கலாக மாறி இருக்கு. அப்போ இட்ஸ் டிசோசியேஷன். கிளியரா? இப்போ கொஷின் என்ன கொடுக்குறாங்கன்னா CH3COOH எஸ் 20% அயனைஸ்ட். அப்போ அயனைஸ் ஆகிருக்கிறது எவ்வளவு? வெறும் 20% தான். அப்படின்னா வாட் இஸ் தி ஐ வேல்யூன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் தி ஐ வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது? வெரி சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு 20% அயனைசேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எவ்வளவு? 20%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ஃபானா பர்சன்டேஜில் கொடுக்கக்கூடாது. அப்போ 20/100. அப்போ எவ்வளவு? 0.2. அப்போ ஆல்ஃபானுடைய வேல்யூ 0.2. இப்போ இது அசோசியேஷனா டிசோசியேஷனா? அயனைஸ்னு சொல்லியிருக்காங்க. 1 பார்ட்டிகல் பிகம் 2 பார்ட்டிகல்னா அது டிசோசியேஷன் தான். கிளியரா? திஸ் இஸ் கால்ட் டிசோசியேஷன். ஒரு பார்ட்டிகல் 2 பார்ட்டிகலாக மாறி இருக்கு இல்லையா? அப்போ இட்ஸ் அ டிசோசியேஷன். அப்போ டிசோசியேஷனுக்கு நான் ஐக்கான ஃபார்முலா என்னக்கண்ணா? I that is equal to 1 plus n minus 1 into alpha. கிளியரா? இப்போ 1 plus எடுத்துக்கலாம். என்னோட வேல்யூ எவ்வளவு? நம்பர் ஆஃப் அயான்ஸ் ப்ரொடியூஸ்ட். எவ்வளோக்கண்ணா இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும்? இங்கே ஒரு அயான், இங்கே ஒரு அயான். அப்போ என்னோட வேல்யூ 2 minus 1 into alpha எவ்வளவு? 0.2. கிளியரா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பாருங்க. 1 plus 1 into 0.2 which is nothing but 1.2. அப்போ I value is greater than 1. எப்போ? For dissociation. அப்போ I value greater than 1 இருந்துச்சுன்னா அது dissociation கண்ணா. அப்போ less than 1 இருந்துச்சுன்னா that is for association. புரியுதா? I value greater than 1 இருந்துச்சுன்னா அது dissociation, less than 1 இருந்துச்சுன்னா அது association. புரியுதா? பாருங்களேன், அசோசியேஷனுக்கு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் அசோசியேஷன், ஃபார் அசோசியேஷன். ஓகே, அசோசியேஷனுக்கு எப்படி கொடுக்கலாம்? இப்போ n மோல்ஸ் ஆஃப்
ஏ இருக்கு கண்ணா. ஓகே, அது என்ன ஆயிருக்குன்னா 1 mole ஆஃப் ஏஎன்னா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ n mole becoming 1 mole, n mole becoming 1 mole. புரியுதா? அப்போ அட் த டைம் ஆஃப் t ஈக்குவல் டு 0ல இதை n moles இருக்கு இங்க. ஆனால் இங்கே t ஈக்குவல் டு 0னா என்ன இருக்கும்? 1 mole ஃபார்ம் ஆயிருக்கு. t ஈக்குவல் டு 0னா அங்கே 0 தான், அங்கே எதுவும் இருக்காது. கரெக்டா? இங்கே எதுவும் இருக்காது. ஓகே ஓகே, இப்போ அட் த டைம் ஆஃப் t ஈக்குவல் டு tலையோ அல்லது ஈக்லிபிரியம்லையோ இருக்கும்போது எப்படி எடுக்கலாம்? 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுக்கலாம். how it is 1 மைனஸ் ஆல்ஃபா. அதுக்கு முன்னாடி இப்போ கவனிங்க, அதாவது n பார்ட்டிக்கல் பிகமிங் பாருங்களேன். இப்போ இங்கே n பார்ட்டிக்கல் பிகமிங் 1 பார்ட்டிக்கலா? t ஈக்குவல் டு 0 வேண்டாம், n பார்ட்டிக்கல் பிகம் 1 பார்ட்டிக்கல். கரெக்டா? அப்போ 1 பார்ட்டிக்கல்னா எவ்வளோ வரும்? இட்ஸ் நத்திங் பட் 1 by n. கரெக்டா? சீக்கண்ணா ரொம்ப சிம்பிள் லாஜிக். என்னன்னா இப்போ இங்கே n is equal to 2ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 பார்ட்டிக்கல் பிகம் 1 பார்ட்டிக்கல். அப்போ 1 பார்ட்டிக்கல் பிகம் half தானே. 2 பார்ட்டிக்கல் 1ஆ மாறுச்சுன்னா அது ஹாஃப். அப்போ 1 பார்ட்டிக்கல் இருந்துச்சுன்னா 1 by 2 ஆகும். அப்போ 1 by n. அப்போ இங்கே n is equal to 2ன்னு எடுத்தீங்கன்னா, n is equal to 2ன்னு எடுத்தீங்கன்னா 2 பார்ட்டிக்கல் பிகம் 1 பார்ட்டிக்கல். அப்போ 1 பார்ட்டிக்கல் பிகம் 1 by 2 பார்ட்டிக்கல். புரியுதா? அந்த 1 by n எப்படி வந்துச்சுங்கிறதுக்காக சொல்கிறேன். புரியுதா? இப்போ இதிலிருந்து டிசோசியேட் ஆனது எவ்வளவு? ஆல்ஃபா அளவுக்கு டிசோசியேட் ஆகிருக்கும். கரெக்டா? அப்போ எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கும்? ஆல்ஃபா பை n ஃபார்ம் ஆகிருக்கும். புரியுதா? எவ்வளோ டிசோசியேட் ஆகிருக்கு அவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்க போகுது. அப்போ அட் த டைம் ஆஃப் t ஈக்குவல் டு ஈக்லிபிரியமில், அட் த டைம் ஆஃப் t ஈக்குவல் டு 0ல், அட் த டைம் ஆஃப் t ஈக்குவல் டு ஈக்லிபிரியம்னா 1 மைனஸ் ஆல்ஃபா ஃபார்ம் ஆனது எவ்வளவு? ஆல்ஃபா பை n அளவுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். புரியுதுங்களா? இப்போ தான் நீங்கள் இது என்ன பண்ண போகிறீங்க? ஐ ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஐ ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம்? ஆஃப்டர் டிசோசியேஷன் பை பிஃபோர் டிசோசியேஷன் கொடுக்கணுமா? ரைட். அப்போ என்ன கொடுப்பீங்க? 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை n. கரெக்டா? பை 1 தான். ஏன்னா இங்கே 1 பார்ட்டிக்கல் பிகம் 1 by n. அப்போ ஆல்ஃபானா அப்போ இதோட இனிஷியல் வேல்யூ இதுதான். கரெக்டா? அப்போ அட் த டைம் ஆஃப் t ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திங்கன்னா 1 பார்ட்டிக்கல் பிகமிங் 1 by n பார்ட்டிக்கல் அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை n சால்வ் பண்ணுங்க. அப்போ 1 ப்ளஸ் ஆல்ஃபா பை n மைனஸ் ஆல்ஃபா. கரெக்டா? அப்போ ஆல்ஃபா காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 by n மைனஸ் 1ன்னு எடுத்துக்கணும். புரியுதா? அப்போது 1 plus 1 by n minus 1 into alpha. இது யாருக்கான I value? I value is for association. கண்ணா புரியுதா? அசோசியேஷனுக்கு இதை யூஸ் பண்ணோம். அப்போது டிசோசியேஷனுக்கு நான் என்ன பார்த்தீங்க? I that is equal to 1 plus n minus 1 into alpha. அசோசியேஷன்னா 1 by n minus 1 into alphaன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எல்லாமே சேம். புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா. ஓகே, அடுத்து பாருங்கள். இதில் பேஸ்டு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். சரி பாருங்களேன், இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பென்சாயிக் ஆசிட். வாட் இட் இஸ் கால்? பென்சாயிக் ஆசிட் டைமரைசஸ். நல்லா கவனிக்கணும். டைமரைசஸ் இன் CCl4 அப் டு 10%. இங்கே ஃபைண்ட் ஐ வேல்யூன்னு கொடுத்துட்றாங்க. ஃபைண்ட் ஐ வேல்யூன்னு கொடுத்துட்றேன். எப்படி கண்ணா பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? அது ஐடியா இருக்கா? அப்போது பென்சாயிக் ஆசிட்னா C6H5COOH என்ன ஆயிடுச்சு? C6H5COOH டு த டைமர். நம்ம அஸ்டிக் ஆசிடுக்கு பார்த்தோம்ல, அப்போ இங்கே 2 பார்ட்டிக்கல் இருந்துச்சுன்னா இங்கே என்ன ஆகிடும்? 1 by 2 பார்ட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ வாட் இஸ் ஐ ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்ன? I that is equal to 1 plus 1 by n minus 1 into alpha. கிளியரா கண்ணா? ஓகே. இங்கே ஆல்ஃபா எவ்வளோ கண்ணா? 10% கொடுத்துருக்காங்க. அப்போ 10%னா 10 by 100 இஸ் நத்திங் பட் 0.1. அப்போ ஆல்ஃபானுடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்போ 1 plus 1 by என்னோட வேல்யூ எவ்வளோ கண்ணா? 2 தான். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 2 தானே ஆயிருக்கு. 2 தானே டிசோசியேட் ஆயிருக்கு, சாரி அசோசியேட் ஆயிருக்கு. ரைட். அப்போ என்னாச்சு? 1 by n மைனஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா எவ்வளவு? 0.1.
புரியுதான்னு பாருங்கள். 0.1. எஸ். இப்போ செக் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் 1/2 மைனஸ் 1னா அப்போ மைனஸ் 1/2ன்னு வந்துருமா? கரெக்டாக மைனஸ் 1/2ன்னு வந்துடும். மைனஸ் 1/2ங்கிறது நான் எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 0.5ன்னு எழுதிக்கலாமா? இன்டோ 0.1. அப்போ மைனஸ் 0.5 இன்டூ 0.1னா தட் இஸ் 1 ப்ளஸ் இங்கே மைனஸில் மைனஸ் 0.05. அப்போ என்ன கணா வரும்? 1 மைனஸ் 0.05 இட்ஸ் நத்திங் பட் 0.95. அப்போது I value always less than 1 for association. புரியுதா? அப்போது நீங்கள் ஓவராலாக உங்களுக்கு என்ன தெரியணும்னா 2 ஃபார்முலா, அசோசியேஷனுக்கு ஒன்று, டிசோசியேஷனுக்கு ஒன்று. அப்போ I that is equal to 1 ப்ளஸ் n-1 இன்ட்டு ஆல்ஃபான்னு எடுத்திங்கன்னா ஃபார் டிசோசியேஷன். கிளியரா? டிசோசியேஷனுக்கு எப்படி இருக்கும்? I value greater than 1 இருக்கும். I that is equal to 1 plus 1/n-1 into alpha for association. அசோசியேஷனுக்கு I value is less than 1. இந்த 2 கான்செப்டும் கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரியணும், அசோசியேஷனா டிசோசியேஷனான்னு தெரியணும், I value எப்படி இருக்குங்கிறது தெரியணும். புரியுதுங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள் கண்ணா. ஸோ ஐ திங்க் ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.